குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் போல, வாசனை குப்புன்னு அடிக்குது. நம்ம எதுக்கோ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உப்பு கம்மியா தானே போட்டேன், அதிகமா இருக்கு. ஏமா மருமகளே, ஏமா மருமகளே, இங்க வா. இதோ வந்துட்டேன் அத்தை. ஏன் உப்பு இவ்வளவு ஜாஸ்தியா விழுகுது? நான் கம்மியா தானே போட்டேன். நீங்களும் போட்டீங்களா? நானும் உப்பு போட்டேன் அத்தை. நீ வேற போட்டியா? தெரியாம போட்டேன் அத்தை. இதை எத்தனை போய் உன் புருஷனுக்கு நீயே பரிமாறு. நீங்களே பரிமாறுங்களே, நீங்களே மாறிடுங்க. நான் கல்யாணம் அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன். ஏன் புருஷனுக்கு நான் பரிமாறுவேன், உன் புருஷனுக்கு நீ பரிமாறணும். சரியா? ஏன் அத்தை எப்பவுமே நீங்க தானே ஏன் பிள்ளை சொல்றீங்க. உங்க பிள்ளைக்கு நீங்களே போய் பரிமாறுங்க, போங்க. எல்லாருமே சொன்னா பணம் ஆயிர முடியுமா? இனிமே சொல்லல, உன் புருஷன் நீயே பாத்துக்கோ. சரி கொடுங்க, பரிமாறி தொலையாட்டி விட பாக்குறா. நம்ம பிள்ளைக்கு உப்பு அதிகமா இருந்தாலே பிடிக்காது. யாருக்கிட்ட? நான் மாமியாராச்சு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்ன கேட்காம இவங்களும் உப்பு போட்டு நானும் உப்பு போட்டு இப்ப அந்த மனுஷக்கிட்ட நான் தான் திட்டு வாங்குவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் பிள்ளைன்னு இந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா உன் புருஷன் சொல்லுவாங்க. மாமியாருங்களே இப்படி தான்